வணக்கம், வாழ்க வளமுடன். தியானம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர போராட்டம் என்ன அப்படின்னா, தியானம் பண்ண உட்காந்தாதான் நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க நமக்கு என்ன ஒரு புரிதல் தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல தியானம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மேல் மனத்துல இருந்து நம்மளுடைய ஆழ்மனம் நோக்கி நம்ம பண்ணக்கூடிய ஒரு டிராவல் தான் மெடிடேஷன். ஸோ இந்த ஆழ்மனசை தாண்டும் பொழுதுதான் நமக்கு அந்த எண்ணங்களற்ற நிலை வருமே. அதாவது இங்க இருந்து நீங்க ஒரு மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆன் த வேல நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேஷன்ஸை நீங்க பாப்பீங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்க கடை இது எல்லாமே உங்க கண்ணில் படும். அந்த கடையில இருக்க பொருட்கள்லாம் உங்க கண்ணில் படும். அது ஜஸ்ட் உங்க கண்ணில் படுது, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நீங்க தியானம் பண்ணும் போதும் நீங்க மேல் மனம்ல இருந்து ஆழ்மனம் நோக்கி பயணிக்கிறப்ப நடுவுல என்னென்ன லேயர்ல உங்களுக்கு கான்சியஸ் வருதோ அந்த லேயர்ல என்ன ரெக்கார்டிங் இருக்கோ அது உங்க மனக்கண் முன்னாடி விரிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்களை நீங்க கையில எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு உங்க கண்ணு முன்னாடி உங்க சின்ன வயசுல நீங்க பார்த்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்சியா விரியலாம் தியானம் பண்ணிட்டு இருக்கப்ப. அது அப்படியே காட்சியா கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு ஓகே இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, தியானம் முடிச்சோன்னு முதல்ல அவனுக்கு போன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடம் தான் தியானம் கிடையாது. சோ அந்த எண்ணங்கள் வராம இருக்கணும்னு அந்த எண்ணத்தோட போராடாதீங்க. ஜஸ்ட் அதை கடந்து போக விடுங்க. அதுவே கடந்து போயிடும். எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 20 நிமிடமாவது ஆகும். ஆரம்ப கட்டத்துல நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு 20 நிமிஷத்தை தாண்டி உட்கார்ந்து பழகுங்க. உங்களுக்கு எண்ணமற்ற நிலை இல்ல எண்ணங்கள் குறைவான நிலை சீக்கிரமே வந்துடும். நன்றி, சந்திப்போம்.